சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் உரையாற்றிய முதலமைச்சர் ஜெயலலிதா 3 துறைகளில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பேரவை விதி 110 கீழ் அறிக்கையில் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகர்ப்புறங்களில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய திட்டங்கள் குறித்து பேரவையில் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா, புத்துணர்வு மற்றும் நகர்ப்புற மாற்றங்களுக்கான அட்டல் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட 7 மாநகராட்சிகளிலும், நாகர்கோவில், ராஜபாளையம் உள்ளிட்ட 4 நகராட்சிகளிலும் 3229 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மின்கட்டண செலவை குறைக்கும் வகையில் அனைத்து நகராட்சிகளிலும் உள்ள தெரு விளக்குகள் LED விளக்குகளாக மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மின் கட்டண செலவை குறைக்கும் வகையில் தெரு விளக்குகள் அனைத்தையும் LED விளக்குகளாக மாற்றிட எனது தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முதற்கட்டமாக 10 மாநகராட்சிகளிலும், திருப்பூர் மண்டலத்திற்குட்பட்ட 19 நகராட்சிகள் மற்றும் தஞ்சாவூர் மண்டலத்திற்குட்பட்ட 18 நகராட்சிகள் ஆகியவற்றில் உள்ள பாதரச குழல் விளக்குகளை LED விளக்குகளாக மாற்றி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மாநகராட்சி மற்றும் 36 நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம், தூத்துக்குடி மற்றும் கடலூரில் மழைநீர் வடிகால் திட்டம், அரசு மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்காக குறுகிய கால தங்கு விடுதிகள் அமைப்பது என்பன போன்ற திட்டங்களையும் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் திறந்த வெளியில் மலம் கழித்தலை அறவே தடுக்கும் வகையில் 150 கோடி ரூபாய் செலவில் 1,25,000 கழிப்பறைகள் கட்டப்படும் என்றும் ஜெயலலிதா பேரவையில் கூறினார். திறந்த வெளியில் மலம் கழித்தலை அறவே நீக்கம் செய்திடும் வகையில் இந்த ஆண்டு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 1,25,352 தனி குடியிருப்பு கழிவறைகள் 150 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். மேலும் மொத்தம் 2,184 இருக்கைகள் கொண்ட சமுதாய கழிப்பறைகள் 21 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மண் சாலைகள் தார் சாலைகளாக மாற்றப்படும் எனவும், சேதமடைந்த தார் சாலைகள் சீரமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஊரக பகுதிகளில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1000 அங்கன்வாடி மையங்கள் கட்டப்படும், 20 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும், தாய் திட்டத்தின் கீழ் 1200 சிறுபாசன ஏரிகள் புனரமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இது தவிர குறைந்த வட்டி விகிதத்தில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக 6000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக கடந்த 5 ஆண்டுகளில் 26,460 கோடி ரூபாய் கடனாக வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சுய உதவி குழுக்களுக்கு 6000 கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து பால்வளத்துறை தொடர்பாக பேசிய ஜெயலலிதா, நடப்பு ஆண்டில் பால் கொள்முதல் சராசரியாக 29.32 லட்சம் லிட்டராக உயர்ந்துள்ளது என கூறினார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பாலித்தீன் ஃபில்ம் தயாரிக்கப்படும் தொழிற்சாலை நிறுவப்படும். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டார்.
ஓய்வூதிய தொகையுடன் கூடுதலாக மாதம் ஒன்றுக்கு 3500 ரூபாய் பெறும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி, பால்வளம் உள்ளிட்ட துறைகளின் கீழ் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். போக்குவரத்து துறையை பொறுத்தவரை மோனோ ரயில் திட்டம், பேருந்துகளில் தட்கல் முறை, முன்பதிவு செய்ய புதிய செயலி என பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் இன்று வெளியாகியுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ஸ்டாலின்.